நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா. OnePlus Nord. ரீசன்ட் டைம்ஸில் இந்த பேரை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. OnePlus இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க வாங்க. OnePlus Nord ஒரு அட்ராக்டிவான மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். என்னதான் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே கிளாஸ் பில்ட் கொடுத்துருந்தாலும் சென்டரில் இருக்கிற ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வருது. அண்ணே பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்குது. அண்ணே இந்த ஃபோனோட பேக்கில் இருக்கிற ரவுண்டட் எட்ஜஸ் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை தருது. இது 2 கலர் வேரியன்ட்ஸில் வருது, கிரே ஆயினிக்ஸ் அண்ட் மார்பிள் ப்ளூ. இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கான ரேட்டிங் கிடையாது, ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். இதில் நம்ம எதிர்பார்த்தது தான். ஓவராலாக சொல்லணும்னா நல்ல பில்ட் குவாலிட்டி, டிசைனில் ஸ்பெஷலாக இருக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30,000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? இந்த ஃபோனில் ஒரு 6.44 இன்ச்சஸ் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் வருது. இதை ஏன் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 90 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 60 Hzஐ கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இதோட ஸ்க்ரீனில் செல்ஃபி கேமராவுக்காக ஒரு டியூல் பஞ்ச் ஹோல் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ இது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இதோட டிஸ்பிளேல கான்ட்ராஸ்ட் நல்லாவே இருக்குது, கலர்ஸும் ஆக்குரேட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பிரைட்னஸ் ஆட்டோ மோட்டில் 700 nits வரைக்கும் போகிறனால சன்லைட் விசிபிலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஐயோ மண்டியில புகை வருதுனே. உச்சி வெல்ல 1 மணி நேரம் வெறுந்தலையோட சுத்தணும்னா புகை வராம என்னடா பண்ணணும்? இந்த OnePlus Nordல ஒரு சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அந்த அளவுக்கு லவுடாலாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு USB-C அடாப்டரும் இவங்க பாக்ஸில் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஓவராலாக சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏண்டா ஏ கரெக்ட். இந்த இதை பற்றி நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு மீம் கூட போட்டிருந்தோம். பை த வே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், டிஸப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இதில் OnePlus 8 Proலலாம் இருக்கிற அதே ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. செம ஸ்பீடாகவும் ஆக்குரேட்டாகவும் இருக்குது. ஆனால் இதில் ஆல்வேஸ் ஆன் கிடையாது, நீங்கள் டேப் பண்ணி அன்லாக் பண்ணணும் அல்லது ரைஸ் டு வேக் ஃபீச்சரை வச்சு அன்லாக் பண்ணணும். சொல்லு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. இது 2D ஃபேஸ் அன்லாக் தான், ஆனால் ஆக்குரேட்டாகவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மா அதிரதுல சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது Android 10 பேஸாக வச்சு Oxygen OS 10.5ல் ரன் ஆகுது. OnePlus Nordோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட்டே இந்த சாஃப்ட்வேர் தான். இது க்ளீனாகவும் சிம்பிளாகவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறனால எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ஏரியாவையே வாங்கிடுவேன். அடேங்கப்பா, ஏரி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறதில்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. OnePlus சீக்கிரமாக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறதுலேயும் பேர் போனவங்க தான். ஸோ அதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. கூடிய சீக்கிரம் Oxygen OS 11 லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சாம்சங்கோட One UI மாதிரியே இருக்குது. டேய் நாதாரி போனா போகுது வேலை போட்டு கொடுத்தா திருடுறே நீ ஏத்தி ராஸ்கல். அதை பற்றி ஒரு தனி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே போய் ஒரு கமெண்ட்டை போடுங்க.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 765G சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான மிட்ரேஞ்ச் சிப்செட். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கூட கம்பேர் பண்ணணும்னா ஸ்னாப்டிராகன் 845க்கும் 855க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கெல்லாம் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தான் தமிழ். ஆனால் ரொம்ப ஹை எண்டான கேமிங் எல்லாம் போகிறப்ப தான் இதோட லிமிட்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நிறைய கேம்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பப்ஜியில் கூட உங்களுக்கு ஸ்மூத் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் இருக்காது. ஆனால் இந்த டிவைஸுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? இந்த OnePlus நாட்டில் ஒரு 4100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய நம்பர் இல்லை தான். ஆனால் ரியல் டைமில் இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதை விட வேறு லெவல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 30 watts WAP சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதால் 0 to 60% அரை மணி நேரத்திலே ரீச் பண்ண முடியும். கடைசியாக இதோட கேமராஸ். இந்த OnePlus நாட்டில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 2 MP மேக்ரோ கேமராவையும் டெப்த் சென்சாரையும் நம்ம கணக்கில் எடுக்க போகிறதில்ல. ஸோ இதில் டியூவல் கேமரா செட்டப் இருக்குன்னு சொல்லலாம். மெயின் கேமரா ஒரு 48 MP சோனி IMX 586 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 2019 கொஞ்சம் கூட மாற்ற மனசே இல்லாமல் வச்சுருக்கிற அதே சென்சார் தான். இதில் OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறப்போ ஹேண்ட்ஷேக் ஆனாலும் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்லேயே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோ லைட்லேயும் இந்த OIS ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி மெயின் கேமரா குவாலிட்டி அளவுக்கு இல்லைனாலும் நல்லாவே இருக்குது. நான் நிறைய நேரம் வெளில சுத்த முடியாது வார்டன். சொன்னா கேளுங்க வாங்க. இதில் செல்ஃபி கேமராஸுக்கு ஒரு 32 MP மெயின் கேமராவும் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற இமேஜஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் செல்ஃபி கேமராஸில் 4K வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் மெயினான ரியர் கேமராஸில் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் கிரேட்லலாம் இல்லை. இதுதான் OnePlus நாட். ஸ்டைலிஷ் டிசைன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான பேட்ரிஸ், வேறு லெவல் சார்ஜிங், டீசெண்டான கேமராஸ், ஆவரேஜான ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.